Good afternoon to all. நான் வந்து August 4 அப்போ ஒரு நைட் ஒரு 1:30 2 o'clock இருக்கும். கவுன்சிலிங் முடிஞ்சு ஒரு 10 days அப்புறம் அப்போ வந்து அழுதுட்டேன். நம்மளால் சீட்டு வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து ஃபஸ்ட் இயர் ரிப்பீட் பண்ணுறப்ப என்னோடய அப்பா அம்மா வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க, ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வச்சுருந்தாங்க. அதுவே வந்து நெக்ஸ்ட் இயர் ரிப்பீட்டுன்றப்ப அவளுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து குறைஞ்சிருச்சு. பட் என்னை படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்ல, என்னை ஃபீஸ்க்காக வந்து நான் வந்து எனக்கு வந்து இந்த டைமில் காசு வேணும் அப்படின்னு கேட்டால் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய மாமா அவர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஃபினான்ஷியலாகவும் சரி, மென்டலி எல்லாத்துலேயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணார். நெக்ஸ்ட் என்னோடய சித்தப்பா சித்தி, நான் வந்து டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னோடய சித்தப்பா அவர் வந்து இந்த இடத்துல இல்லை, ஆனால் அவருக்கு வந்து இதை நான் டாக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு அவருக்கு சொல்லிக்கிறேன். என்னோடய அப்பா அம்மாவுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இன்ஸ்டியூட் வந்த புதுசில் வந்து எனக்கு அவ்வளோவா மைண்ட் செட் ஆகலை, பாடி ஃபிசிக்கலாகவும் செட் ஆகலை. சார்கிட்ட பேசினேன். சாரு அதெல்லாம் நினைக்காதடா, கண்டிப்பாக படிச்சிடலாம், படிக்கிறத மட்டும் யோசி, மற்றபடி எதுவும் யோசிக்காத, 8 மாதம் கஷ்டப்பட்டேன்னா 5.5 வருஷம் ஜாலியாக இருப்ப அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ண ஒன்று தான், நம்ம யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது, அவர் சொல்கிறத மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். அப்பப்போ சொல்லுவார், நீங்கள் அந்த கவுன்சிலிங்கை நினச்சி பாருங்கள், அவார்ட் ஃபங்க்ஷன் நினச்சி பாருங்கன்ட்டு. எனக்கு எப்போல்லாம் டிமோட்டிவேட் ஆகுதோ இந்த ஸ்டேஜை நினச்சிப்பேன். இந்த ஸ்டேஜு, இந்த மைக்கு வந்து எனக்கு ஒரு கப்பு மாதிரி ஃபீல் ஆகுது. நான் ஒரு வருஷமாக அது கஷ்டப்பட்டுருக்கோமே, ஒரு வருஷமாக வந்து இந்த ஒரு நாளுக்காக கஷ்டப்பட்டுருக்கேன். 2 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் வந்து எனக்கு வீண் போகலை. என்னோடய அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட மாமா சித்தப்பா, எஸ்பெஷலி சூர்யா அகாடமியோட அவர் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறையா யூடியூப் சேனல்ஸ் வந்து எக்ஸாம் கேன்சல் ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஸ்டேட் வைஸ் ரிசல்ட் விட்டாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் வெட்டினரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீ அதெல்லாம் பார்க்க தேவையில்ல, உனக்கு கண்டிப்பாக ஒரு சீட் இருக்குது, நீ பயப்படாத அப்படின்னு சொன்னார். அதை அப்படியே விட்டேன். அதே மாதிரி என்னோடய மார்க்கான பெஸ்ட்டை அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. தேங்க்யூ சார்.